வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். பதவியேற்றதும் விஜய் கையெழுத்திட்ட அறிவிப்புகளை வரவேற்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜய்க்கு திமுக தலைவர் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார். என்னென்ன விஷயங்களை அவர் கூறியிருக்கிறார்? விவரங்களோடு நமது செய்தியாளர் ஹரிஹரன் இணைந்திருக்கிறார். ஹரிஹரன், முதலமைச்சர் விஜய்க்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய வாழ்த்துச் செய்தி என்ன? தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரு. பொதுவாக முதலமைச்சராக பதவி ஏற்பவர்கள் அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். அதனைத் தொடர்ந்து உரையாற்றினாலுமே பெரிதாக முந்தைய அரசின் மீது குற்றச்சாட்டுகளை வைக்க மாட்டார். அவர் எடுத்த எடுப்பிலேயே குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார்கள். இப்படியெல்லாம் வாழ்த்துக்களோடு முதலமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு கடுமையான ஒரு பதிலடியையும் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக அந்த முதலமைச்சர் பதிவிட்டுள்ள எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்திருப்பதாவது, பதவி ஏற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளை வரவேற்கிறேன். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என ஆரம்பிக்காதீங்க, அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும்னு தெரிவிச்சிருக்காரு. 5 ஆண்டுகளாக கோவிட் வெள்ளம், பல பிரச்சனைகள் உள்ளிட்ட ஒன்றிய அரசின் ஓர வஞ்சனையும் சமாளிச்சுதான் நாங்கள் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றினோம். ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்துவிட்டு சென்றுள்ளது கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை முதல் உரையிலேயே சொல்லி இருக்கீங்களே, அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குட்பட்டே தமிழ்நாட்டின் கடன் அளவு இருக்கிறது என ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்லேயே தெளிவா நாங்க சொல்லிட்டோம். அது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு பிறகுதானே நீங்க வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வாக்களித்த மக்களை மீறி திசை திருப்பாதீர்கள். நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதிகளாக அளிக்கிறேன் என கூறி ஆட்சிக்கு வந்துள்ள நீங்கள் இப்போது அரசின் நிர்வாகத்திற்குள் அடியெடுத்து வைத்தீர்கள். கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் எனும் நுணுக்கங்களையும் எங்களைப் போலவே நீங்களும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என நம்புகிறேன். வாக்களித்த மக்களோடு நானும் அதையே எதிர்பார்க்கிறேன். தங்கள் ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தொடர என வாழ்த்துக்கள் தெரிவித்ததோடு முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ள கருத்திற்கும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக அந்த வாழ்த்து செய்தியினோடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூறியிருந்த அந்த விஷயங்கள், கஜானா காலி, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, அதனால நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு மக்கள் மத்தியில இன்னைக்கு ஒரு அவகாசம் கேட்கிறாரு. ஆனால் அந்த கடனுக்கான எல்லை என்பது அந்த எல்லைக்குள்ளாகத்தான் தமிழ்நாடு அரசு வாங்கியிருந்தது. வளர்ச்சி எப்படி செஞ்சிருந்துச்சுன்னு முன்னாள் முதலமைச்சர் அந்த செய்தியில குறிப்பிட்டிருக்காரா? எல்லாத்தையும் தெளிவா தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதலை தான் விஜய் தனது தேர்தல் வாக்குறுதிகள்ல பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருந்தார். குறிப்பாக அந்த மகளிருக்கு 2500 6 சிலிண்டர் உள்ளிட்ட வாக்குறுதிகள் எல்லாம் அப்ப அறிவிச்சிருந்தாரு. அப்ப அறிவிக்கும் போது தமிழ்நாட்டில் இவ்வளவு கடன் இருக்கு, இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எப்படி நிறைவேற்ற முடியும்னு நீங்க கேட்காதீங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊழலை நான் குறைச்சி இதை எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. அந்த வாக்குறுதி அளிக்கும் போது அப்படி பேசிய விஜய் இன்று இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காருன்னா முதலமைச்சர் அதுல தெளிவா தெரிவிச்சிருக்காரு. 10 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டு சென்றுள்ளது கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டிற்கு சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாடு அரசு வரம்புக்குட்பட்டு தான் கடன் வாங்கியிருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. அதே போல அவர் தெரிவிச்சிருக்கக்கூடிய அதாவது நடைமுறைக்கு சாத்தியமானது மட்டுமே வாக்குறுதியாக அளிக்கிறேன் என மகாபலிபுரத்தில் அந்த விழாவில் முதலமைச்சர் விஜய் தெரிவிச்சிருக்காரு. அதை தெரிவித்த அவர் தற்போது ஆட்சிக்கு வந்துள்ள நீங்கள் இப்போதுதான் அரசு நிர்வாகத்தில் அடியெடுத்து வைக்கிறீர்கள். கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் என்ற நுணுக்கங்களையும் எங்களை திமுகவை போலவே நீங்களும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என்ற ஒரு பதிலடியோடு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவரும் பதிவாக வெளியிட்டுள்ளார். நிச்சயமாக அதுல எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிக்காதீங்க, அதெல்லாம் இருக்கு, மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்நாள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லும் பொழுது கூட ஒரு கால அவகாசத்தை கேட்கிறாரு. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்குன்னு சொல்றவரு, ஆனா 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறத மட்டும் சொல்றாரு. இதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்? இதுல ஒரு ஆட்சி திறமை இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கணுமா? ஒரு பகுத்தாராயாமல் ஒரு ரெட்டோரிக்கா சொன்ன விஷயங்கள்ங்கிறத நம்ம பார்க்கணுமா?
ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையின் போதும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் போதும் தமிழ்நாட்டின் கடன் அளவு குறித்து ஒவ்வொரு முறையும் எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை வைப்பார்கள். அப்பொழுதெல்லாம் அரசிடமிருந்து வரக்கூடிய பதில் மிக தெளிவாக இருக்கும். தமிழகத்தின் வளர்ச்சியின் அளவை விட கடன் வாங்கும் அளவை விட குறைவாக தான் வாங்கியிருக்கிறோம். வளர்ச்சி திட்டத்திற்காக மட்டும்தான் நாம் கடன் வாங்குகிறோம் என்றும், மற்ற மாநிலங்களில் அரசின் ஊதியத்திற்கு கொடுப்பதற்காக வாங்கப்படுகின்றது என்ற தரவுகளோடு தெளிவாக ஒவ்வொரு முறையும் மிக வெளிப்படையாக சொல்லப்படுகின்றது. அதனை போன்றுதான் கடந்த 5 ஆண்டுகளாக ஏற்கனவே முந்தைய அதிமுக அரசும் 5 லட்சம் கோடி அளவில் கடன் வைத்து சென்றிருக்கக்கூடிய நிலையில அப்பொழுதும் ஒரு நிதி நெருக்கடி சுமை இருந்தது. ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் தமிழ்நாடு அரசிற்கு நிதி வழங்காத சூழல் இருந்தது. குறிப்பாக மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற போன்ற காரணங்களாலெல்லாம் 2000 கோடி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதனையெல்லாம் கடந்துதான் அவர் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தி வந்திருந்தார். விஜய் அவர்களும் அவர் தேர்தல் வாக்குறுதிகளை அளிக்கும் போது அவர் தெரிவித்தது அப்படிதான். தமிழகத்தில் இவ்வளவு கடன் இருக்கிறது, எப்படி இதையெல்லாம் விஜய் நிறைவேற்றுவார் ஒரு கேள்வி வரும். அதற்கான பதிலையும் அப்போது சொல்லிவிட்டார். அப்போது சொல்லிவிட்டு தற்போது நான் கூறிய வாக்குறுதிகள் எல்லாம் உடனே நிறைவேற்ற முடியாது, கால அவகாசம் வேண்டும் என்பதை சொல்லி அதற்கு சில கால அவகாசம் வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். அதற்கு காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடனை காட்டியிருக்கிறார். அதற்காகத்தான் முதலமைச்சர் ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க, அதெல்லாம் இருக்கு, மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்காரு. இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி இதுக்கு முன்னாடியே இப்ப ஆட்சிக்கு வந்து விஜய் உட்கார்றதுக்கு முன்னாடியே முன்னாள் முதலமைச்சர் சொன்ன விஷயம் வந்து ஞாபகத்திற்கு வருகிறது. இந்த 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டத்தை எல்லாம் வந்து தொடரணும், நிறுத்திடாதீங்க அப்படின்னு. அப்ப இது போல ஏதாவது பண்ணுவாங்க? கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கும் நடைமுறை சாத்தியங்களுக்கும் நிறைய இடைவெளி இருக்குது, ஆனால் மக்களுக்கு செல்லக்கூடிய திட்டங்கள் நின்றுவிடக்கூடாது அப்படிங்கிறதுல வெரி கன்சர்ன்டா அந்த ஸ்டேட்மெண்ட்டை இதுக்கு முன்னாடியே விட்டிருந்தாரா MK ஸ்டாலின் அவர்கள்? தெளிவாக பல மாநிலங்கள்ல, அதாவது பாஜக கூடிய பல மாநிலங்கள்ல மகளிர் உதவித்தொகை அறிவிக்கப்பட்டு தேர்தலுக்கு முடிந்து சில காலங்கள் கழிந்து அந்த திட்டங்கள் எல்லாம் பாதியிலே நிறைவேற்றப்பட்டது. நம்ம பல மாநிலங்கள்ல பார்த்திருப்போம். மகாராஷ்டிரால தேர்தல் முடிந்த பிறகு அந்த திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டதை நம்ம பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து தான் முதலமைச்சர் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ஒரு நேர்காணலை கொடுத்திருந்தார். அதுல தெளிவாக தெரிவித்திருந்தார் திமுக தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள். குறிப்பாக 2500 ரூபாய் தற்போதைய சூழல செயல்படுத்துவது கடினம் என்றாலுமே ஏற்கனவே திமுக அரசில் அறிவித்த அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயாவது தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே வெளியிட்டிருக்கக்கூடிய பல வாக்குறுதிகள், குறிப்பாக அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு பயணம் என்ற ஒரு வாக்குறுதி மற்றும் வருடத்திற்கு 6 சிலிண்டர் இலவசம் போன்ற பல வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாரு. அனைத்து பேருந்துகளிலும் பயணம் என்ற திட்டம் கர்நாடகாவில் செயல்படுத்தி வந்தாலுமே அதுல எதிர்கொள்வதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. அந்த மாநிலத்திலுமே அதுல எதிர்கொண்டு வராங்க. குறிப்பாக நகர பேருந்துகள்ல பெண்களுக்கு இலவச பயணம் எனும் போது அதன் கொஞ்சம் எளிமையாக இருந்தது. அதுல அரசும் கொஞ்சம் மிக சிறப்பாக கையாண்டு வந்திருந்தது. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அனைத்து பேருந்துகளிலுமே பெண்களுக்கு இலவசம் என்பது அங்க, அதாவது குறிப்பாக கர்நாடக அரசிடமிருந்து அம்மாநில போக்குவரத்து கழகத்திற்கு ஒவ்வொரு மாதமும் கடன் கொடுத்து அந்த போக்குவரத்து கழகத்தை இயக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் செய்திகளை நம்ம பார்த்திருக்கோம். இந்த சூழல்ல முதல் கையெழுத்தே இது இருக்கும். குறிப்பாக மகளிருக்கு அனைத்து பேருந்துகளிலும் இலவசம் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு மாறாக 500 யூனிட்டுக்குள் இலவச மின்சாரம், அதாவது குறிப்பாக 500 யூனிட்டுக்குள் பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் என தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. 500 யூனிட்டுக்கு மேல் சென்றால் கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற ஒரு முதல் கையெழுத்தாக செலுத்தியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்க பெண்கள் என அதிரடிப்படை என்ற ஒரு கட்டமைப்பையும் தெரிவித்திருக்காரு. இந்த சூழலை எடுத்தெடுப்பில் குறிப்பாக ஆட்சி பொறுப்பேற்கும் போது கடந்த காலங்களில் நாம் பார்த்திருப்போம். வாக்குறுதிகளை தெரிவிப்பார்கள், மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு வாக்குறுதிகளும் அடுத்தடுத்து அவர்களுடைய திட்டங்களை தெரிவிப்பார்கள். ஆட்சிக்கு பொறுப்பேற்றக்கூடிய முதலமைச்சர்கள் அப்படித்தான் கடந்த காலங்களில் பேசப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அதற்கு மாறாக எடுத்த எடுப்பிலேயே